Hi friends, welcome to Samayal. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கோதுமை மாவுல ஒரு போண்டா செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ஈஸி தான். நம்ம பருப்புலாம் ஊற வைக்க வேண்டியதே இல்லை. 5 நிமிஷத்துல செஞ்சிடலாம். சூப்பரா இருக்கும். வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல் வச்சுக்கோங்க. அதில் நான் 1/4 கிலோ கோதுமை மாவு போட்டிருக்கேன். அது கூட 2 ஸ்பூன் கடலை மாவு போட்டுக்கோங்க. கோதுமை மாவு மட்டும் போட்டால் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். நம்ம கடலை மாவு அரிசி மாவு கலந்தால் தான் கொஞ்சம் மொறுமொறுப்பு கிடைக்கும். அதே ஸ்பூனில் 2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்குங்க. இப்போது பேக்கிங் சோடா ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்குங்க. தனி மிளகாய் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்குங்க காரத்துக்கு. சால்ட்டு தேவையான சால்ட்டு போட்டுக்குங்க. இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது நம்ம 2 வெங்காயம் பெரிய பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நல்லா கட் பண்ணி போட்டுக்குங்க. அது கூட 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்குங்க. கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்குங்க. கறிவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்குங்க. இப்போது இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். அவ்வளோதான். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா இலக்கா பிசைஞ்சிக்குங்க. போண்டா பதத்துக்கு பிசைஞ்சிக்குங்க. ரொம்ப ஆடாக பிசைக்கக்கூடாது, கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்குங்க. பாருங்கள், இந்த பதத்துக்கு தான் பிசைஞ்சிக்கணும். இந்தமாரி சாஃப்டாக இருந்தால் தான் போண்டா சூப்பராக இருக்கும். பாருங்கள், இதுதான் போதுமான அளவு. இப்போது ஸ்டவ்வில் கடாயை வச்சுக்குங்க. அதில் எண்ணெய் விட்டுக்குங்க. தேவையான எண்ணெய் விட்டுக்குங்க. இப்போ இது நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணி வச்ச மாவை உருண்டைகள் போட்டுக்கலாம். நான் வந்து பெரிய பெரிய உருண்டை தான் போடுறேன். நீங்கள் சின்ன சின்ன உருண்டை போட்டால் கூட நல்லா வேகும். நம்ம சட்டுன்னு போண்டா வேணும்னா நம்ம பருப்புலாம் ஊற வைக்க வேண்டியதே இல்லை. நம்ம கோதுமை வச்சு சீக்கிரமாக செஞ்சிடலாம் 5 நிமிஷத்தில். இப்போது நான் 4 போண்டா போட்டுட்டேன். நல்லா மீடியம் தீயிலே வைங்க. முதல் நல்லா காயணும் போண்டா போடும் போது. அதுக்கப்புறம் மீடியம் தீயில வச்சுமா தான் நல்லா வேகும். இப்போது 2 நிமிஷம் அப்படியே மீடியம் தீயிலே திருப்பி விடுங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு 3 தடவை நல்லா திருப்பி விடுங்க. நம்ம சின்ன போண்டாவாக போட்டால் சீக்கிரமாக வெந்துடும். நான் வந்து பெரிய போண்டா போட்டுருக்கிறதுனால ஒரு 2 நிமிஷம் திருப்பி விடணும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ எடுத்துடலாம். சூப்பராக மொறுமொறுன்னு போண்டா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக மொறுமொறுன்னு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.